உங்கள சுத்தி இருக்கிறதெல்லாம் அமைதியா இருக்கும்போதும், நீங்க ஒரு இரைச்சல், இல்ல அதுவா ஒரு சலசலப்பு மாரியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அப்படின்னா, அந்த சத்தம் வெளிய இருந்து வர சத்தம் இல்ல. அந்த சத்தத்த தான் நம்ம டினைட்டிஸ் அதுவா காதிரைச்சல் அப்படின்னு சொல்லுவோம். டினைட்டிஸ் அதுவா காதிரைச்சல் அப்படின்னாக்கா, அது வந்துட்டு வெளிய இருந்து, அதாவது வெளிய நம்ம நம்ம சுற்றுச்சூழல்ல இருந்து ஒரு சத்தம் இல்லாம, நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சத்தத்துக்கு பேரு தான் நம்ம காதிரைச்சல், அதுவா டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, எந்தவித சத்தமும் நம்ம சுற்றி இல்லாம, நம்ம காதிலிருந்து, இல்ல அதுவா நம்ம மூளையிலிருந்து ஒரு விதமான சத்தம் ஒலி எழுப்பப்படுது. அதுக்கு தான் நம்ம டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டினைட்டிஸ் அதுவா காதிரைச்சல் வர்றதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஆனா, அதுல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்துட்டு ஹியரிங் லாஸ் தான். அது ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு காது கேள்வி குறைபாடு வரும்போது, அவங்களோட பிரெயின் இல்ல அவங்களோட பிரெயினோட நரம்புகளோட ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி கம்மியாகும்போது, அத வந்துட்டு காம்பன்சேட் செய்யும் விதமா, இல்ல அந்த குறைபாட அந்த ஆக்டிவிட்டி குறைபாட பேலன்ஸ் செய்யும் விதமா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம உள்ள இருக்கிற நர்வ்ஸ் தன்னைத்தானே ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிய உண்டாக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி தான் நம்ம வந்துட்டு டினைட்டிஸ் இல்லாதவா ஒரு காது இரைச்சல் அப்படிங்கிற அந்த பஸ்ஸிங் சவுண்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த காது இரைச்சல் அப்படிங்கிறது நம்ம கேள்விய மட்டும் பாதிக்கிறது இல்ல. அது வந்துட்டு நம்மளோட மென்டல் ஃபோக்கஸ், அலர்ட்னஸ், நம்மளோட ஒரு ரெஸ்ட்னஸ் அதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலேயே நெறைய பேர் டினைட்டிஸ் இருக்கிற நெறைய பேருக்கு என்ன ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், மென்டல் இஷ்யூஸ் இருக்கும், ஃபோக்கஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். குறிப்பா அவங்க தூங்க போகும்போது தான் அதிகமா இந்த சத்தம் கேட்கும். ஸோ மெஜாரிட்டியில வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெஜாரிட்டி போர்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த சத்தம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவங்களோட தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலேயே அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன், இல்ல ஒரு விதமான ஒரு அனாயன்ஸ் அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இந்த டினைட்டிஸ் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? இல்ல எப்படி அத ரிசால்வ் பண்றதுன்னு தான் அடுத்த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சரும் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கிடையாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி டினைட்டிஸ் வர்றதுக்கான காரணங்கள் பலவிதம் உண்டு. சரிங்களா? ஸோ ஒன் ஆஃப் தி ரீசன் இஸ் ஹியரிங் லாஸ். இப்போ ஒரு சிலவங்களுக்கு ஹியரிங் லாஸ்னால தான் டினைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணிடலாம், அத வந்துட்டு நம்ம ஒரு ஹியரிங் எய்ட குடுத்து அத வந்துட்டு நம்ம சப்சைட் பண்ணிடலாம். ஸோ த குட் நியூஸ் இஸ் ஹியரிங் எய்ட் கேன் ஹெல்ப் ஃபார் டினைட்டிஸ் அப்படின்றது தான். பட் ஒரு சில டைம்ல ஒரு ஹியரிங் எய்ட் அப்படிங்கிற அந்த ஹியரிங் எய்ட் நமக்கு ஒரு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஹியரிங் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்போ அந்த ஹியரிங் எய்ட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதும் இந்த ரிசல்ட்டை பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஹியரிங் ப்ராப்ளம் வந்து ஒரு 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம போடுறோம். ஹியரிங் லாஸ் வந்திருக்கு, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ பண்ணி கொஞ்ச நாள்லேயே நம்ம அதுக்கு ஒரு ரீஹேப் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போதும், அதே மாதிரி ஹியரிங் லாஸ் ஆரம்பித்து ஒரு மாடரேட் மைல்டு ரேஞ்சில் இருக்கும்போதே நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறதும், அது வந்துட்டு ஒரு சிவியர் ப்ரொஃபவுண்ட் ரேஞ்ச் ஆகும்போது நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் உண்டாகிற ரிசல்ட்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டைம் ஆஃப் இன்டர்வென்ஷன் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ டினைட்டிஸ் அப்படிங்கிறது மெஜாரிட்டியான காது பிரச்சனைகளை மாதிரி இட் இஸ் அன் ஹிடன் அதுவா இன்விசிபிள் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு டினைட்டிஸ் வரும்போது அது எனக்கு உள்ளதான் கேட்குது, எனக்கு அப்படி தோணுது, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்குறது இல்லை, ஸோ அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை சமாதானப்படுத்தி தனியாக நீங்கள் அந்த டினைட்டிஸ் அப்படிங்கிற அந்த இஷ்யூவை நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஆடியாலஜிஸ்ட்டை போய் சந்திங்க. அப்படி இல்லை உங்களுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு ஆன்லைன் இல்லை மொபைல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த இந்த நம்பருக்கு நமக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட குவாலிஃபைடு ஆடியாலஜிஸ்ட் உங்ககிட்ட மீட் பண்ணுவாங்க, உங்கள் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.